வணக்கம். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு மகளாகவும் ஒரு அம்மாவாகவும் ஆறதுக்கு இருக்கிறதுக்கு எப்போதுமே பிளெஸ்டா தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அம்மா கூட டைம் ஸ்பெண்டும் போது அது கண்டிப்பா எப்போதுமே ஸ்பெஷல் தான். இப்ப கூட அம்மா வீட்டுல தான் இருக்கேன், அம்மா கூட தான் இங்க இருக்கேன். அப்புறம் பசங்க ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போன கையில வச்சுட்டு இருக்கேன். ஸோ சொல்றாங்க சொல்லல, I always feel special and blessed to be a mother. ஏன் அம்மானா ஸ்பெஷல்? எல்லாருக்குமே ஒரு எமோஷன்ஸ் போகும் இல்லையா? ஏன் அம்மானா ஸ்பெஷல்? அவங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு பார்க்கலாமா? அம்மா தான் பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்கதான் குழந்தைங்களோட ஒரு கனெக்ட், ஒரு பிணைப்பு நபர்களாக இருக்காங்க. அடிப்படை தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நிற்கிறது அம்மா தான். அந்த கரு உண்டானதுல இருந்து அந்த குழந்தை ஓரளவு வளர்ற வரையும் பாலூட்டி சீராட்டி எல்லா விஷயமும் செய்யறது மோஸ்ட்லி அம்மாவா தான் இருக்காங்க. முதல் அடிப்படை நம்பிக்கை, இந்த வாழ்க்கை மேல நம்பிக்கை யாரால வருது அப்படின்னா அவங்களுடைய அம்மாவால தான் வருது. சோ ஒரு குழந்தைய அவங்க அம்மா எப்படி பாத்துக்கிறாங்க, எப்படி வளர்க்குறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணதான் செய்யும், நல்ல விதத்திலையும் தவறான விதத்திலையுமே கூட. சோ ஒரு அம்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பை நேச்சர் சில விஷயங்கள் இருக்கு. சோ முதல் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அம்மா எப்போதுமே ஸ்பெஷல் தானே. அதனாலதான் பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர். முதல்ல நம்ம ஒரு குழந்தைய அட்டாச் ஆறது அம்மா கூடதான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இயல்பாவே பெண்களுக்கு ஒரு மதர்னு ஆனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அத மேட்ரிசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் அளவுல நிறைய மாற்றம், மனதளவுல மாற்றம், ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், பொறுப்புகள் நிறைய கூடும், நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் வரும். இது எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமா பட்டா கூட அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல, குழந்தையே பெத்துக்க போறதில்ல அப்படின்னு சொன்னவங்க இப்படி பாத்துக்கிறாங்களே அவங்க பிள்ளைய, இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறது, அந்த மாற்றங்கள், அந்த டிரான்சிஷன் பீரியட் தான் மேட்ரிசென்ஸ் அப்படிங்கிறது. அதனால எல்லாருடைய தேவைகளையும் ரொம்ப ஆசையாவும் ஆர்வமாவும் பாத்துக்கிற பெண்கள் மேல நேச்சுரலி அம்மா மேல அந்த பாசம் இருக்கதானே செய்யும். மூணாவது, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அழகான ஒரு திறமை, ஆண்களுக்கும் இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு நிறைய இருக்கு. அதுதான் சைமல்டேனியஸ் ப்ராசஸிங். ஒரே நேரத்துல அத்தனை வேலையை பார்ப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. இங்க ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அனுப்பிடுவாங்க, இங்க ஒரு விஷயம் பண்ணணுமா பண்ணிடுவாங்க, தனக்கு ஒண்ணு பண்ணணுமா அதையும் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் பண்றதையும் பண்ணி வச்சுட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சுலபமா அவங்களால பண்ண முடியும் ஆண்களை விட. இதனாலதான் நிறைய ஆபீசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிஏவா பெண்களை தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால. சோ இயல்பாவே பெண்களுக்கு ஒரே நேரத்துல நிறைய வேலையை பார்க்கக்கூடிய திறன் உண்டு. மூணு விஷயம் பார்த்தோம் இல்லையா? பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர் அப்படின்றது அம்மா தான். ரெண்டாவது இந்த டிரான்சிஷன் பீரியட் மேட்ரிசன்ஸ். ஒரு பெண் தாயா மாறும் பொழுது நிறைய விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. சோ அதனாலயே அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாற்றம் உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதெல்லாம் அழகான அனுபவங்கள். மூணாவது முக்கியமானது, வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது, ஒரே நேரத்துல எல்லாத்தையும் செய்யும் பொழுது அவங்க ஸ்பெஷல் தானே. அதனால்தான் மதர்ஸ் டே இன்னும் ஸ்பெஷலா தெரியுது ஃபாதர்ஸ் டேயை விட. பட் எந்த விதத்திலயும் ஃபாதர்ஸும் குறைவு கிடையாது. தே ஆர் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். அதை பத்தியும் ஒரு நாள் பார்க்கலாம். சோ உங்க வீட்டுல அம்மாவா ஆக போறவங்க இருந்தாலும் சரி, அம்மாவா ஆனவங்களாலும் சரி, எப்போதுமே ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா இப்ப உள்ள பெண்கள் நிறைய பேருக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணம் வருது, ஏன் இந்த விஷயம் எல்லாம் நான் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு தோணுது அப்படின்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. இந்த மாதிரி அடிப்படையான அழகான விஷயங்கள் பண்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. கண்டிப்பா ஆணும் எல்லா வேலைகளிலும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க இன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய நல்ல கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மதர் அப்படிங்கிறது பெண்ணுக்குள்ள மட்டும் இல்ல, ஆணுக்குள்ளயும் இருக்கு. சோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ.
லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.